டொனால்ட் பிராட்மேன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் 52 டெஸ்ட் போட்டியில 80 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு. இவரோட ஆவரேஜ் 99.94, அடிச்ச ரன் 6996 ரன்ஸ். இவரோட கிரிக்கெட் கேரியர்ல ஒரு மேட்ச் கூட டக்கே ஆனதில்லை. இவரோட பேட்டிங் பிராக்டிஸ் வந்து கோல்ஃப் பேட்டில் வாட்டர் டேங்க் மேல ஹிட்டிங் பண்ணி அடிக்கிறது தான் இவருக்கு இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து நைட் ஹீட் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்திருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் கிரிக்கெட்டர், காட் ஆஃப் கிரிக்கெட். 100 100s டெஸ்ட் அண்ட் ஓடிஐ. டெஸ்ட் அண்ட் ஓடிஐல 10,000 ரன்னுக்கு மேல அடிச்ச கிரிக்கெட் பிளேயர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. 200 டெஸ்ட் போட்டிகள் உடைய கிரிக்கெட் பிளேயர் இவர் தான். ஓடிஐல முத 200 ரன்ஸ் அடிச்ச கிரிக்கெட் பிளேயர் இவர் தான். தான் கிரிக்கெட் விளையாடிய காலகட்டங்கள்ல 2011 இந்தியா வேர்ல்டு கப் வாங்கின தருணம் தான் இவருடைய சிறந்த தருணம் அப்படின்னு சொன்னார். சர் வி ரிச்சர்ட்சன் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர். வெஸ்ட் இண்டீஸ் 1975, 79 ஆகிய காலகட்டங்களில் வேர்ல்டு கப் வாங்கறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமா இருந்தார். இங்கிலாந்துக்கு எதிராக 138 ரன் அடிச்சு நாட் அவுட்ல ஆட்டநாயகன் விருதையும் வாங்கினார். டெஸ்ட் கிரிக்கெட்ல 1986 56 பாலுக்கு 100 ரன் அடிச்சார். அதை 30 வருஷம் கழிச்சு தான் பீட் பண்ண முடியும். இவர் வெஸ்ட் இண்டீஸுக்காக 50 டெஸ்ட் போட்டியில கேப்டனா இருந்திருக்காரு. அதுல ஒரு சீரியஸ் கூட தோக்கல. பிரைன் லாரா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர். தலைவர் டெஸ்டோ ஓடியோ உள்ள பேட் எடுத்துட்டு நுழைஞ்சாருன்னா அந்த மேட்ச் ஒரு கெத்தா தான் இருக்கும். அதுவும் 2004 இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு 400 ரன்ஸ் அடிச்சிருப்பார். செம்ம மேட்ச், செம்ம நாக்கு. இன்னைய வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் டெஸ்ட்ல 400ங்கிறது அவருடைய சாதனையா தான் இருக்கு. இவரும் சச்சின் டெண்டுல்கர் போல ஓடிஐலயும் அண்ட் டெஸ்ட்லயும் ரெண்டுத்திலயுமே 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சவர். விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட்டர், சேசிங் மாஸ்டர், ரன் மிஷின், மாடர்ன் டே கிரிக்கெட்டர். டெஸ்ட், ஓடிஐ, T20 ஆல் ஃபார்மேட்டும் விளையாடுவார். இப்போ T20யும் டெஸ்ட்டும் ரிட்டர்மெண்ட். டெஸ்ட், ஓடிஐ, T20 சேர்த்து 86 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 2024 T20 வேர்ல்டு கப்ல ஆட்டநாயகன் விருது வாங்கினதோட தன்னோட ஓய்வையும் அறிவிச்சிட்டாரு. ஃபாஸ்டஸ்டா 8000, 9000, 10,000, 12,000 ரன் அடிச்ச கிரிக்கெட் பிளேயர். உலக கோப்பை தொடர்ல 765 ரன் அடிச்ச கிரிக்கெட் பிளேயர் இவர் தான். ஜாக் காலிஸ் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர். 10,000 ரன்னுக்கு மேலையும் 250 விக்கெட்டும் எடுத்த கிரிக்கெட் பிளேயர் இவர் தான். சச்சின் டெண்டுல்கர், லாரா இவங்களை போல இவரும் 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கிறாரு டெஸ்ட் அண்ட் ஓடிஐல. டெஸ்ட்ல 45 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சச்சினுக்கு அடுத்து அதிகமா செஞ்சுரி அடிச்சது இவர் தான். ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், அக்ரெசிவ் கேப்டன். 324 மேட்ச் கேப்டனா இருந்து 220 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறார். இது வரைக்கும் அதிகமா மேட்ச் ஜெயிச்ச கேப்டன் இவர் தான் ஆஸ்திரேலியாவுக்காக. மொத்தம் 3 உலக கோப்பை வாங்கின டீம்ல கேப்டனாகவும் பிளேயராகவும் இருந்திருக்காரு. ஓடி மற்றும் டெஸ்ட்ல அதிக செஞ்சுரி அடிச்ச பிளேயர் லிஸ்ட்ல இவரும் இருக்காரு. குமாரா சங்ககாரா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன். 596 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டுருக்காரு. டெஸ்ட், ஓடிஐ, T20 மேட்ச். ஓடிஐலையும் டெஸ்ட்லயும் 10,000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கிறாரு. டெஸ்ட்ல 12,400, ஓடிஐ 14,324 ரன்ஸ், T20ல 1,382 ரன் அடிச்சிருக்காரு. கேரி சோபர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர், லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல 365 ரன் அடிச்ச இந்த ரெக்கார்டு கிட்டத்தட்ட முறியடிக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. அதுவும் லாரா வந்து முறியடிச்சார். இவர் அந்த ரன்னை பாகிஸ்தானுக்கு எதிராக அடிச்சார் 1958. இவர் விளையாட காலகட்டங்களில் இவர் விளையாட்டை பார்த்துட்டு இங்கிலாந்து கவர்மெண்ட் அவருக்கு சர் பட்டம் கொடுத்து. ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர். இவருடைய கிரிக்கெட் கேரியர் ஒரு ஸ்பின்னரா ஆரம்பிச்சு பெஸ்ட் பேட்ஸ்மேனை நிர்வகிச்சார். டெஸ்ட் கிரிக்கெட்ல 10,000 ரன்னுக்கு மேல அடிச்ச கிரிக்கெட் பிளேயர்ல 14வது இடத்துல இருக்காரு. இவர் டெஸ்ட் மற்றும் ஓடிஐல 49 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியன் சார்பா 10,000 ரன்னுக்கு மேல அடிச்ச 4வது பிளேயர் இவர் தான்.